எலெக்ஷன் இந்த ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே ஜென்ரலாக டல்லாக தான் இருக்குது. நான் விசாரிச்சு வரைக்கும் என் கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரோட பிஸ்னஸுமே டல்லாக தான் இருந்தது. ஆனால் அது வேர்ஸ்ட் ஹிட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிஸ்னஸாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் 1.25 லட்ச ரூபா பக்கத்தில் வந்துடும். ஒரு பவுன் நகை எடுக்கணும்னா இன்றைக்கி 1.25 லட்ச ரூபா வரும். ஆனால் ஒருத்தங்க 50,000 ரூபா மேலே கொண்டு வந்தாலே பணம் கொண்டு வந்தாலே கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் மக்கள் வர்றதுக்கே பயப்படுறாங்க. அவங்க வீட்டில் இருக்க பழைய நகை கொண்டு வந்து மாற்றணும்னு நினச்சவங்க கூட இப்போ நகை கொண்டு வந்தால் யாராவது பிடிச்சா ஏதோ கேள்வி கேட்பாங்களோ, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பயத்தால் அவங்க வரல. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அக்ஷய் திதி லாஸ்ட் இயர் என்ன பிஸ்னஸ் இருந்ததோ அதோட இப்போ 50% கீழே தான் நிறைய இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு ரீசன் கோல்டு ப்ரைஸ் ரொம்ப ஏறிடுச்சு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு ரீசன் இந்த மாதிரி எலெக்ஷன் செக்கிங் இருக்கும்போது அது பயங்கரமான ஒரு சரிவை தான் கண்டிருக்கோம். இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சேல்ஸோட 30 to 50% தான் நிறைய இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வேர்ஸ்ட் ஹிட் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு தான். ஏன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள் தான் வந்து ஹையஸ்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை அந்த அக்ஷய் திதிங்கிறது ஒரு நார்மல் டே மாதிரி தான் இருந்ததோ தவிர பெரிய ஒரு இது கிடையாது, அந்த கிரேஸ் கிடையாது. இன்னைக்கு தங்கத்தோட விலை நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே அமெரிக்கன் கவர்மெண்ட், அந்த பாலிடிக்ஸு, வாரு, இந்த விஷயங்கள் தான் நிர்ணயம் பண்ணுதுங்க. அது வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அந்த ஈரான் பிரச்சனை எந்த அளவுக்கு போகும். ஸோ அதுக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுங்கிறத வச்சு தான் தங்கத்தோட விலை நிர்ணயம் ஆகும். ஜென்ரலாக ஒரு நம்பிக்கை இருக்குது அக்ஷய் தீதி டைம்னா வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கோல்டு மார்க்கெட்டுங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த அக்ஷய் தீதிக்காக நம்ம ப்ரைஸ் நினச்சாலும் நம்ம ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஸோ ஒன்ஸ் உலக அமைதி வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ரைஸ் பெட்டர் ஆகும். அதை தான் எல்லோரும் வேண்டிக்கிறோம். அவ்வளோதான். இல்லை, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் சேல்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே 25 to 30% கம்மி தாங்க ஆயிருக்கு. ஸோ இது விதிவிலக்கு கிடையாது. லாஸ்ட் இயர் நீங்கள் கொண்டு வந்த பணத்தை கொண்டு வந்தால் இன்றைக்கி ஒரு பவுன் லாஸ்ட் இயர் அந்த ஒரு பணத்துக்கு வாங்கினீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு அரை பவுன் தான் வாங்க முடியும். ஸோ இதில் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சடனாக அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால் தான் இந்த சரிவு. போக போக தென் வில் கெட் யூஸ் டு இட். இத்தனை பேர் தங்கத்தை நம்பி வாங்குறாங்கன்னா அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதோட விலை உயருங்கிறதுக்காக தான் வாங்குறாங்க. ஸோ ஆனால் திடீர்னு இப்படி உயரும்போது அது ஒரு ஷாக்காக இருக்குது.